அன்பார்ந்த மை வி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த 4-5 நாளா ஒரு விஷயம் காட்டு தீ போல பரவிட்டு பெரிய லெவலில் பரபரப்பா பேசப்படுது. அது என்னது? நம்ம கம்பெனி பேர்ல கேஸ் போட்டாங்களாமா. அவ்வளவுதான், மைதி கம்பெனி க்ளோஸ். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாரும் டோட்டலாக உள்ள ஜெயிலுக்கு போயாச்சு, இன்னும் மிச்சம் மீதி ஜெயிலுக்கு போறாங்கன்னு சொல்லி போட்டு அப்படியே நம்ம நிறுவனத்துக்கு எதிராக பேசுறவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படியே பரப்பிட்டு இருக்கான். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற சுச்சுவேஷன். சும்மா வெறுவாய் மல்லவனுக்கு அவள் கிடைச்சா சும்மா இருப்பானா? இப்படி பலவிதமான கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல மைத்திரி கம்பெனி இருக்குமா இருக்காதா, பே அவுட் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி எவனாச்சும் வெளியே பேசுறான்னா அவன் பேசிட்டு போட்டுங்க. ஆனா உறுப்பினர் உங்களுக்கு ஆஸ் எ எம்டி நான் சொல்ற அசூரன்ஸ், நம்ம கம்பெனியை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? இது மக்களின் நிறுவனம், இறையருளாலும் இயற்கை அருளாலும் உருவாக்கப்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோட மக்கள் நம்பிக்கையை பெற்று எவ்வளவு நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு, நம்ம என்ன நடத்தாம விட்டுட்டுமா? டிவியில் வந்துச்சு நடத்தாம விட்டுமா? பேர் கொடுக்காம விட்டோமா? எத்தனை பேர் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் கருத்து போட்டுக்கிறான், அதை தாண்டி தான் பிசினஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இது மாற பல தடைகளை உடைத்து சரித்திரப்படுத்த அனுபவமும் அதனுடைய உதாரணமும் நமக்கு முன்னால் நிறைய இருக்குது. ஸோ இதுவும் அது போல் கடந்து போற விஷயம்தான். என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு நம்ம மேல பதிவு பண்ணியிருக்காங்க. இது சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே நான் அடுத்தடுத்த வீடியோல நானே பேச போறேன். என்ன நடந்தது, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, அதோட தன்மை என்ன, அது எவ்வளவு தூரம் வீக்கானது, எல்லாத்தையும் நான் கூட பேச போறேன். ஏன்னா இதுல ஒளிச்சு மறைகள் ஒண்ணுமே இல்லை. இத்தனை லட்சம் பேர் மெம்பர் ஆகிற ஒரு கம்பெனியில, இவ்வளவு கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில இந்த மாதிரி விஷயங்கள் வரதெல்லாம் ரொம்ப இயல்பு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிசினஸ், நேச்சுரல் ஆஃப் பிசினஸ். இது எப்படி நம்ம கையாளுறோம், அது எப்படி முறியடிக்கிறதுங்கிறது தான் நம்ம கையில் இருக்கு. இது முதல்ல உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க தெளிவாய்க்கீங்க. ஆஸ் அ மெம்பர் கம்பெனி இருக்குமா, இன்றும் என்றும் எப்போதும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பே அவுட் கொடுக்குமா? நான் ஸ்டாப்பா கொடுக்கும். இன்னைக்கு கூட பே அவுட் போட்டுட்டு தான் வீடியோ கூட பேசிட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு பின்னால வியாழன் இருக்கு, வெள்ளி சனி இருக்கு, பணம் போடலாம் தானே. பட் அடுத்தடுத்து அரசாங்க விடுமுறை, தைப்பூசத்துக்கு லீவு, பின்னால குடியரசு தினத்துக்கு லீவு, அடுத்து 4ஆம் சனிக்கிழமை லீவு சொல்லும் போது அடுத்தது லீவு நாட்கள்ல பே அவுட் போட முடியாம போயிட்டா இந்த சுச்சுவேஷன்ல இன்னும் தப்பா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது அட்வான்ஸா போட்டலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பே அவுட் போன வாரம் வித்துட்டா அப்புறம் அத்தனை பேருக்கு போட்டாச்சு. ஸோ இந்த வாரம் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் எப்படி நான் ஸ்டாப்பா பே அவுட் போட்டோமோ அதை விட சிறப்பா இன்னும் அடுத்தடுத்த ஒவ்வொரு சூழல்லையுமே பே அவுட்ங்கிறது கண்டினியூ வரும். ஏன்னா நம்ம கம்பெனி முடக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. நான் திரும்ப சொல்றேன், இது இயற்கையின் அருளாலும் இறையின் அருளாலும் மக்கள் சக்தியால் செயல்படும் நிறுவனம், தனிநபர் நிறுவனம் அல்ல. அத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க. 50 லட்சம் பேருக்கு மெம்பர் கொண்ட ஒரு கம்பெனியினுடைய செயல் திட்டத்துல இவ்வளவு தெள்ள தெளிவா டிரான்ஸ்பரண்டா மக்கள் நல்ல அக்கறை கொண்டு தாந்தின்னியா ஒண்டி முனியா லாபத்தை நிறுவனம் வச்சுக்காம மக்களோட பகிர்ந்து செயல்படுறன்னு சொன்னா இதற்கு எத்தனை சோதனை வந்தாலும் அது சாதனையாக தான் முடியும். நம்ம அவுட் பண்ற போற அத்தனை பாய் 6 வச்சிருக்கோம், இந்த பாடி டபுள் 6 அடிக்க போறோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. எல்லாத்துக்கான பதில் சேனல் நான் சொல்லுவேன், இதற்கான பதில் காலம் சொல்லும். எந்த கவலையும் வேண்டாம். நிச்சயமா இதுக்கான அனைத்து விஷயங்களும் மிக பாசிட்டிவா மிகச்சிறப்பா நமக்கு சாதகமாக தான் முடிய போகுது. இதுக்கு நாம என்ன பண்ணணும், அடுத்தது தெரியணுங்கிறத தொடர்ந்து இந்த சேனல்ல பேசுறேன். பட் முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. விஷமிகள் பண்ணாங்களா இல்ல விருப்பத்தில் பண்ணாங்களா தெரியல. என்னன்னா, என்னுடைய மொபைல் நம்பரை கொண்டு போய் ஃபேஸ்புக்ல போட்டுவிட்டு இதுதான் கம்பெனி எம்டி நம்பரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, எதனால ஃபாலோ பண்ணிக்கங்க இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, என் நம்பரை கொடுத்து ஊர் ஊரை பரப்பிட்டாங்க. இதன் மூலியம் என்னாச்சுன்னா, நேற்றுக்கு இருந்த கண்டினியூவா கால் நானும் அட்டன் பண்ணி சலிக்காம பேசிய தொண்டையே கட்டி போச்சு. அந்த அளவுக்கு கால் பேசியிருக்கேன். 500 கால். ஒரு கால் குறைஞ்சும் 1 நிமிஷம் 2 நிமிஷமா பேச வேண்டியிருக்கு. ஹாய் பாய் சொல்ல முடியாது. அவங்க டவுட் கேட்கறாங்க, கொஞ்சம் பேர் பதட்டத்தை கேட்கறாங்க, புதுசாக சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் அக்கறை கேட்கறாங்க, ரொம்ப நாளா பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறவங்க அக்கறையா பேசுறாங்க. எதையுமே நம்ம தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. அவங்களுக்கு அது ஒரு போன், எனக்கு 100 போன் 200 போன், அவங்களுக்கு அது ஒரு போன் போது நான் பதில் சொல்லணுமா இல்லையா? இப்படி கடந்த 1.5 நாளா பேசி 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 த்ரோட்டே போயிடுச்சு. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு கண்டினியூ கால் வந்திருக்கு. ஸோ இந்த கால் வந்துட்டே இருக்கு. இப்போ கூட கால் வந்து. ஸோ அப்படி சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன்னா, என் மொபைல் நம்பரை சுவிச் ஆஃப் பண்ண போறேன். எதுக்காக சுவிச் ஆஃப் பண்ண போறேன்னா, இந்த அன்பு தொல்லையிலிருந்து நீங்க கொடுக்குற ஒரு அக்கறையிலிருந்து நீங்க தொடர்ந்து அக்கறையா கொடுக்குறீங்க. என்ன சார் ஆச்சு, எது சார் ஆச்சு, நாங்க இருக்கோம் சொல்றீங்க. நீங்க இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக நிறுவனம் போது நீங்க கூட இருக்கிறது தான் நியாயம், அதுல எந்த குழப்பம் இல்லை. ஆனாலும் இந்த மொபைலை கான்டாக்ட் பண்ணி எனக்கு பதில் சொல்றதுங்கிறது முடியல.
கண்டினியூவா போன் வந்துட்டு இருக்குது. உங்க அக்கறை தான் எனக்கு புரியுது. இருந்தாலும் அதே வந்து ஒரு இம்சையா மாறும்போது, அன்பு தொல்லையா மாறும்போது எனக்கு எத்தனை வேலை இருக்கு. இன்னும் வீடியோஸ்ல பேசணும், இன்னும் அப்டேட் பண்ணணும், இந்த சூழலை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கணும். அதை தாண்டி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பல விஷயங்கள் யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப ஏற்கனவே 10 வண்டி அசோக் லைலண்ட் படா தோஸ்த் வண்டி எடுத்து பாடி இருக்கோம். பிப்ரவரி 1st வீக்ல லான்ச்சிங் அந்த வண்டி. இன்னைக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர் 26,000 ஸ்கொயர்ல ஹப் இருக்கு. அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இன்னும் 8 இடம், மொத்தம் 9 பிளேஸ்ல ஹப் ரெடி பண்ணி ப்ராடக்ட் அங்கிருந்தே ஸ்டோர் தர மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு 700 ஸ்டோர் லைவ்ல இருக்கு. ஸோ இத்தனை பண்ற ஒரு கம்பெனி ஓடி போறதுக்கு செய்வோம். நம்ம ஓடி போறதுக்கு எதுக்குங்க வந்து 10 வண்டி எடுக்கணும் அசோக் லேலண்ட் எல்லாம் ஏறி அதில் போறக்கா அவசியம் இல்லையா? ஸோ கான்செப்ட் ரொம்ப தெளிவா இருக்குது, கம்பெனி ரொம்ப வலிமையா இருக்குது, நம்மளுடைய செயல் திட்டம் ரொம்ப தூய்மையா இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி இடையூறுகள் வரும்போது அதை நாம் சந்திக்க வேண்டும், அதை உடைத்து சாதிக்க வேண்டும். இதுதான் நிறுவனத்தோட செயலா இருக்குமே ஒழிய மற்றபடி வதந்தி பேசிட்டு பொருளை பேசிட்டு பயந்து ஒதுங்கிக்கலாம் நம்ம தயாராக. அதுக்கு வேற கம்பெனி. நாம இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி பல பேர் ஓடி போற இந்த காலகட்டத்தில் இதை எதிர்த்து நம்ம யாரும் நிரூபிக்க மட்டும் தான் யோசிப்புமே ஒழிய இது எப்படி சாதனை நாம எஸ்கேப் ஆக யோசிக்க கல்வி கிடையாது. ஸோ கிளியரா சொல்றேன், தெளிவா சொல்றேன், தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். மேற்கொண்டு தொடர்ந்து எதனாலும் MT4 ஃபாலோ பண்ணுங்க. உங்க கீழே யார் டவுட் கேட்டாலும் நம்முடைய MT4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அதில் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அடுத்தடுத்து ஆடியோலையோ வீடியோலையோ தொடர்ந்து உங்க கூட பேச போறேன். இந்த விஷயம் கிளியரா வரைக்கும் கண்டினியூ உங்க கம்யூனிகேஷன் இருப்பேன். டோன்ட் வரி. நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். தர்மத்தின் வாழ்வதை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இது சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஒன் பை ஒன்னா நான் டீட்டெயிலாக கூட பேச போறேன். ஒன் பை ஒன்னா இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவிலே கிளியர் பண்ணிடுவேன். மேற்கொண்டு உங்க டவுன்லைன் யார் கேட்டாலும் இந்த லிங்க் ஷேர் பண்ணி அவர்களையும் பார்க்க சொல்லுங்க. ஸோ மக்களுக்காக மைவித்திரி, மக்களோட மைவித்திரி, உங்கள் சக்தியோடு உங்கள் ஒத்துழைப்போடு அனைத்தையும் தகர்த்து நம்ம வியாபாரத்தை சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம்.